ஹலோ நண்பர்களே! அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு நான் தெரியும் நீங்க அந்த அலிபாபான்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய பேர் பயன்படுத்தி கொண்டும் இருப்பீங்க. அது சம்மந்தமான வீடியோ தானே இது. அந்த அப்ளிகேஷன என்ன மாரி புதுசா பார்க்கக்கூடிய ஆட்கள் பதிவு செய்வது, அந்த அப்ளிகேஷன்ல இருந்து என்ன மாரி பொருட்கள ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்வது என்பத பத்தி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க இருக்கிறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னால நம்ம சேனல புதுசா பார்வையிடக்கூடிய நண்பர்களா இருந்தா, கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ்ல ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்க Play Storeல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி நீங்க இந்த அப்ளிகேஷன நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாரி தான் ஷோ ஆகும். இதில சைன் இன் அண்ட் ஒரு கிரியேட் அக்கவுண்ட்னு சொல்லியிருக்கும். அந்த பட்டன நீங்க கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாரி தான் ஷோ ஆகும். இதில கன்டின்யூ வித் கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் டைரெக்டாக கூகுள் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் சைன் அப் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கன்டின்யூ வித் இமெயில்னு சொல்லியிருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ இதில் உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு இந்த இமெயில் அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. இமெயில் அட்ரஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இதில் இமெயில் அட்ரஸுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு தெரியும். அந்த வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ண சொல்லும். வெரிஃபிகேஷன் கோடு வந்ததுக்கு அப்புறம் அந்த வெரிஃபிகேஷன் கோடை அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. வெரிஃபிகேஷன் கோடை என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய பெஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கும். பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டன்னு சொல்லி இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுக்க சொல்ல உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கொள்ளுங்க. மொபைல் நம்பரை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கீழே இருக்கக்கூடிய கன்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு சென்ட் ஆகும். மொபைல் நம்பருக்கு வர வெரிஃபிகேஷன் கோடை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் உங்களுடைய நாடை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுடைய போஸ்டல் கோட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே கன்ஃபார்ம் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன் உங்களுடைய அக்கௌண்ட் ரெடி ஆகிடும். ரெடி ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த பெக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவும் வரணுமா, அதுக்கு எலவு கட்டிருக்கும், அது அந்த எலவை நீங்கள் கொடுத்துட்டு கீழே மை அலிபாபான்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுடைய ஷிப்பிங் அட்ரஸை இதில் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஷிப்பிங் அட்ரஸை கரெக்டான முறையில் இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஷிப்பிங் அட்ரஸ் என்டர் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் அட்ரஸ் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய நாடு கேட்டிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்கும். மொபைல் நம்பரை நீங்கள் சைஃபர் அடிக்காமல் அடிச்சுக்கொள்ளுங்க. சைஃபர் அடிக்காமல் உங்களுடைய மொபைல் நம்பரை அந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ரஸ் இருக்க இடத்துல ஸ்ட்ரீட் அட்ரஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்கும். இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஊர் நேம் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஊர் நேம் இந்த இடத்துல ஷோ ஆகும். இதில் குச்சவெல், இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஊர் அந்த ரோட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அப்பார்ட்மெண்ட் யூனிட் அண்ட் பில்டிங் இதுன்னு சொல்லி கேட்டிருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கிராம அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட் அண்ட் ப்ரொவின்ஸ்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொவின்ஸை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல சிட்டின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. சிட்டியை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சிட்டியை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய போஸ்டல் கோட் கேட்டிருக்கீங்க. போஸ்டல் கோடை இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் ஃபேக்டரி வேர்ஹவுஸ் அண்ட் ரெசிஸ்டர்னல்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் நீங்கள் இப்போ வீட்டில் இருந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டர்னல் கிளிக் பண்ணிவிட்டு ஷிப்பிங் அட்ரஸ் இதை தானு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஷிப்பிங் அட்ரஸ் இதான்னு சொல்லி டிபுள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. சேவ் பண்ணி முடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுடைய அட்ரஸ் இந்த இடத்துல 8,000. உங்களுடைய அட்ரஸ் 8,000 முடிச்சதுக்கு பிறகு கீழே 8,000 முடிச்சதுக்கு பிறகு இல்லை நீங்கள் பெக் நீங்கள் சொன்னால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ண, அதாவது
புதுசாக வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற இடத்துல வந்து ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லி ஒன்று ஷோ ஆகும். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வரக்கூடிய அனைத்து ஆர்டருக்குமே வந்து அவங்க ஷிப்பிங் சார்ஜ் வந்து எடுப்பாங்க. அது இருக்கக்கூடிய அந்த ஹோம் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் எடுக்க போகிறேன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த பேக்கை வந்து நீங்கள் சாய்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பை நவுன்னு இருக்கக்கூடிய அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உதாரணமாக ஒரு பொருளை நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னால் இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து சேஃபாக அல்லது ஃபேக்கான இதான்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய ரிவ்யூவை பார்த்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உதாரணமாக இதில் வந்து இந்த ஒரு கலரில் எத்தனை வேணும்னு சொல்லி இதில் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சிப் அப்படின்னு சொல்லி இதில் வந்து ஒரு சின்ன சார்ஜ் வந்து இதில் சிப் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ இதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தரிக்கும். அதில் ஒரு சில பொருட்களை வந்து தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு எல்லா பொருட்களுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுக்க முடியாது. வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக எத்தனை பொருள் தேவைன்னு செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பை நவுன்னு இருக்கக்கூடிய பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ரீ ஷிப்பிங்கிறதால இவ்வளோ உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கை கிடைக்குன்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து பேமெண்ட் மெத்தட் அவங்க போட்டிருக்கிறாங்க வந்து விசா கார்டு அண்ட் மாஸ்டர் கார்டு, கூகுள் பே கூகுள் பே கூகுள் பே எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கொள்ள முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த இடத்துல வந்து சப்மிட்னு சொல்லி இருக்கக்கூடிய பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சப்மிட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் வந்து ஓகேன்னு இருக்கக்கூடிய அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு இது மனத்தியாளங்களுக்குள்ள வந்து அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பேமெண்ட் சோர்ஸ் வந்து ஷோ ஆகும். அதாவது உங்களுடைய ஏடிஎம் கார்டை வச்சு, அதாவது அலி எக்ஸ்பிரஸில் நீங்கள் எந்த மாதிரி பே பண்ணீங்களோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து பே பண்ணி இந்த பொருட்களை வந்து ஒரு 2 வாரங்களுக்குள்ள வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதில் வந்து ஷிப்பிங் டே வந்து எத்தனை நாளைக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும் என்பதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவித்துக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே நண்பர்களே, பாய்.